பஸ் போகுது, நீ வீட்டுக்கு போகலையே தாத்தா? நாளைக்கு வீட்டுக்கு போவேன். அண்ணாச்சி கூட்டிட்டு போவேன். அரிக்கும் சிவனுக்கும் அருகில உத்திரனாகவே வந்து பிறந்த கருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாக்கா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வெளியே சாமி ரோட்ல வந்துட்டு ரோட்ல வீட்டுக்கு போயிரும். கோயிலுக்குள்ள இறங்கி வரமாட்டாரு. சாஸ்தா பிறந்தாத்தான் சாமியே உள்ள வர மாட்டேக்கும். சாஸ்தாவுக்கு முதலாவது பாடுவார்கள். ஆன போதிலும் நாமல் இன்றைக்கு 2 நேர நிகழ்ச்சியாக இருப்பதனாலே 4 வார்த்தையில் சாஸ்தாவை சாஸ்திரத்துக்கு பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலவிருக்கக்கூடிய இந்த மாயாண்டியின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பல குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கலை குச்சங்கள், எங்கள் கலையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். இசையில நம்ம இளையராஜா கிடையாது, டாக்டர் டி.எம். சௌந்தரராஜன் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது